2016 நான் கும்பகோணம் வேட்பாளர் 3000 ஓட்டு வாங்கினேன். 3000 ஓட்டு வாங்கிட்டு நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு எடுக்கிறேன், சீமான் அண்ணனுக்கு, அண்ணன் நான் தோத்துட்டேன், 3000 ஓட்டு தானே வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு. பரவாயில்லடா, கும்பகோணத்தில் 3000 பேர் மானமுள்ள தமிழன் இருக்காண்டா, என் தம்பிக்கு ஓட்டு போட்டிருக்காண்டா. 3000 பேரை ஒரு திடலில் நிறுத்தி வைத்து பாரடா. என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிக்குள் அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு சொன்ன அண்ணன். நானே பெருமிதம் அடைஞ்சிட்டேன். பரவாயில்ல, ஒரு படித்த இளைஞன் எனக்கு ஒரு 3000 பேர் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கான். அப்போ மாற்று அரசியலுக்கான தேவை இந்த மண்ணில் இருக்குதா இல்லையா? சினிமா நடிகனுக்கு போட்டு போட போறேன், ஏன்னா அவர் தான் வந்து மாற்றத்தை கொடுக்கிறாரு. என்ன மாற்றத்தை கொடுத்துட்டாரு அவரு? என்ன மாற்றத்தை கொடுத்துட்டாரு? ஐயா விஜய் கொடுத்த மாற்றம் என்ன? இப்ப உலகத்திலேயே ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக போய் மலேசியாவில் போய் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கிறார். அதுல அழுகிறாரு. 41 பேர் செத்து போனான் விஜயை பார்க்க கூடி கரூர்ல. 41 பேர். அன்னைக்கு கலங்காத அந்த கண்ணு நேத்தி அந்த மலேசியாவில் ஆடியோ ஃபங்க்ஷன்ல கடைசி சினிமாமா. அதுக்கு எல்லாரும் ஒப்பாரி வேற வைக்கிறானுங்க. டேய், இதெல்லாம் ஒரு சாதனையாடா. ஏண்டா 1000 படம் நடிச்ச மனோரமா கூட அமைதியா செத்து போயிடுச்சுடா. என்னடா நீங்க? டேய், ஒரு நியாயம் வேணாமாடா? டிவி பார்க்குறப்ப என் கண்ணெல்லாம் அவிஞ்சு போவாதாடா? என்னடா பயலுக நீங்க? ஒரு மானமுள்ள கூட்டமாடா இந்த கூட்டம். திமுக காரனுக்கு என்ன பிரச்சனை? 6வது முறைக்கு மேலாக அப்பனுக்கு அடுத்ததாக பிள்ளையை முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிவாலயத்தின் அடிமைகள். இன்னொரு புறம் அதிமுக, எனக்கு முன்னால் பேசிய என் தம்பி செந்தில்நாதன் கூட குறிப்பிட்டார், தாய் இல்லாத பிள்ளை என்று. அந்த கூட்டம்தான் எப்படியாவது பிஜேபியை கையில் வைத்துக் கொண்டு இந்த முறை அதிகாரத்திற்கு வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மீண்டும் கொள்ளையடிப்பதற்கு ஒரு வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகார பசியோடு அதிமுக காத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புதிதாக ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு தத்துவம் கிடையாது, அந்த கூட்டத்திற்கு கொள்கை கிடையாது. ஒரு புது திரைப்படம் திரையரங்குக்கு வந்தால் எப்படி திரையரங்கின் கதவு திறந்தவுடனே வெறித்தனமாக கத்திக்கொண்டு ஓடுவார்களே, அதே போல ரசிக மனப்பான்மையோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இப்போது அரசியலுக்கு வந்திருக்கிறது. அந்த கூட்டத்தின் தலைவராக ஐயா விஜய் அவர்கள் திரையரங்க இருட்டிலிருந்து நேராக அவர் வந்து இந்த வெளிநாட்டு மாப்பிள்ள, இந்த கௌரவ வேடம், ஊசி போடுற டாக்டர், அந்த இடத்துல நடிக்க மாட்டார். கதாநாயகர் இல்லையா, நேரடியா முதலமைச்சர் நாற்காலிக்கு தான் போவார். ஐயா விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு செல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று எங்களை தவிர எந்த மானமுள்ள தமிழனும் கேட்கல. ஏனென்றால் மானமுள்ளவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார்கள். நாங்கள் கோபப்படுறோம். அட படுபாவி, என்ன தகுதியா இருக்கு? என்ன தகுதி இருக்கு? நீ மக்களோடு மக்களாக நின்று போராடி இருக்கியா? மீத்தேன் எரிகாற்று திட்டம் என்றால் உனக்கு தெரியுமா? நம்மாழ்வார் என்றால் உனக்கு புரியுமா? நீ நல்ல நடனமாடுவ, கைத்தட்டி பாராட்டுறோம். நீ நல்ல அப்படியா உனக்கு பக்கத்தில் இருக்கின்ற கதாநாயகியை அனைத்து காதல் காட்சியில் நெருக்கமாக நடிப்ப, ஆர்ப்பரிக்கிறோம். திரைப்படத்தில் நன்றாக வசனம் பேசுவாய், ரசிக்கிறோம். ஆனால் அது ஒன்றே தகுதியாக வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று துடிப்பது, அதற்கு பின்னால் ஒரு கூட்டம் திரள்வது, இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இந்த அயோக்கிய பயல்கள் 2 பேர் இருக்காங்க பாருங்க, திமுக அதிமுக, இவங்களாலதான் இவ்வளவு பெரிய தீமை. மக்கள் தேடுகிறார்கள். யாராவது ஒருவர் வந்து நம்மை மீட்க மாட்டார்களா? நம்மை காக்க மாட்டார்களா? ஏன் உங்களுக்கு உங்க கண்ணுங்களுக்கு எங்களை தெரியல? எங்களை ஏன் தெரியல?
ஏனென்றால் நாங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களுடனேயே நிற்பவர்கள், உங்களுக்காக சாலையில் நின்று போராடுபவர்கள். அருமை உறவுகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கடந்த 5 ஆண்டு காலத்திலே ஏறக்குறைய 3000த்திற்கும் மேற்பட்ட போராட்டங்களில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டின் ஒரே அரசியல் கட்சி தலைவர் யார் என்று பார்த்தால் அண்ணன் சீமான் மட்டும்தான். போராடக்கூடிய எல்லா மக்கள் கூட நின்று அவர்களின் போராட்ட குரலுக்கு வலிமை சேர்த்து மக்கள் போராளியாக அறியப்பட்டவன், ஒரு மகத்தான தலைவன் உங்கள் முன்னால் வாக்குக்காக வந்து நிற்கிறான். அவனுக்கு ஓட்டு போடாம நான் சினிமா நடிகனுக்கு ஓட்டு போட போறேன், ஏற்கனவே என்னை சுரண்டி கொடுத்த அறிவாலய அடிமைகளுக்கு ஓட்டு போட போறேன், சுரண்ட துடிக்கிற அதிமுகவின் தற்குறிகளுக்கு ஓட்டு போட போறேன், அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா யாரு காப்பாற்ற முடியும்? நாட்டில் நல்லது நடக்கணும், நல்ல ரோடு வேணும், நல்ல விளக்கு எரியணும், சாக்கடை வசதி வேணும், கொசு தொல்லை இருக்கக்கூடாது, நகராட்சி நல்லபடியா இயங்கணும், பேரூராட்சி நல்லபடியா இயங்கணும், அவரவர் அவர் கடமையை செய்யணும்னு எல்லோருக்கும் சொல்வதற்கு அறிவுரைகள் இருக்கின்றது உறவுகளே. ஆனால் அந்த அறிவுரையை நடைமுறைப்படுத்த ஒரு கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு படித்த இளைஞர் கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது, அந்த கொடுத்த காசை வட்டியும் முதலுமா சம்பாதிக்கிறது. யோசிச்சு பார்க்கிறப்ப ஒரு கொலவெறி ஏற்படுதா இல்லையா? நாங்கள்லாம் என்ன அரசியல்வாதிகளா? கருணாநிதி மகன் போல, ஐயா ஸ்டாலின் மகன் போல பரம்பரை அரசியல்வாதியா? இல்லையே. நாங்கள்லாம் படித்த இளைஞர்கள். இந்த அரசியல்லாம் வேணாம், இது சாக்கடை, இதுல போய் நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்னு ஓரமா ஒதுங்கி ஒதுங்கி போனவங்க. நாங்க பண்ற பெரிய அரசியல் நடவடிக்கையை எங்க ஐயா விக்டர் ஐயா எழுதின புத்தகங்களை படிக்கிறது மட்டும்தான். அந்த அளவுக்கு தான் போதும். அவர் எங்களுக்கு ஊட்டிய அந்த அறிவு எங்களுக்கு போதும்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த கூட்டம். வேற வழி இல்லை. யாராவது ஒருவர் வருவார் என்று நினைத்தோம், யாரும் வரல. கடைசியில் நாங்களே வந்து நிக்கிறோம். இறுதியாக இந்த மண்ணிலே இந்த மக்களையும் மொழியையும் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு படித்த பண்பான இளைஞர் கூட்டம், அரசியலை ஒரு பண்பாடாக கற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், அதை பண்பாடாக போதிக்கின்ற ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை கட்டி தீவிரவாதி, பயங்கரவாதி என்று உலகத்தாரால் பழிதூற்றப்பட்ட எம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை எங்கள் தலைவராக ஏற்று 2016ஆம் ஆண்டிலிருந்து சளைக்காமல் ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டி. நீ ஓட்டு போடுறியோ போடலையோ, ஆனா நாங்கள் போட்டியிட்டுக் கொண்டே இருந்தோம். எங்களது நம்பிக்கை உங்கள் மீது நாங்கள் வைத்த நம்பிக்கை அது அசலானது, தத்ரூபமானது, உயிர்ப்பானது. நம்பினோம். திருப்பி திருப்பி நான் வந்து பாரம்பரிய திமுக காரன் உதயசூரியன் சின்னத்தில் குத்துனாதான் என் கட்ட விரல் விளங்கும்னு நின்னு வச்சுக்க. நாளைக்கு உன் தலைமுறை பிள்ளைகள் இருக்கான் பாரு, நடு ரோட்ல ஒரு கோவல தண்ணி இருக்கா விக்கி செத்து போவான். நீ பாக்குறீங்களா இவங்க எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்குறாங்கன்னு? உலகத்துல ஆத்துல சிமெண்ட் ரோடு போட்டிருப்பானா அவனாச்சும்? இந்த ஊர்ல போட்டான்ல, ஆத்துக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டாயா? ஆறுங்கிறத நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக இயற்கை வழங்கிய குடைன்னு கூட உனக்கு தெரியலையே. ஆத்துக்குள்ள சிமெண்ட கொட்டினியே அயோக்கிய பயலோல. நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ரோடு போடுறேன்னு சொன்ன, குளம் வெட்டினு சொன்ன, குட்டையை வெட்டன்னு சொன்ன, காசை ஆட்டையை போட்ட, அதெல்லாம் விட்டு தொலை. ஆத்து மண்ண சுரண்ண, மண்ணை அள்ளி தின்ன, மலையை வெட்டின, கனிம வளத்தை கொள்ளையடிச்ச, எல்லாத்தையும் விட்டுரு. திருவையாறு ஒரு படி முன்னாடி போய் ஆத்துக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டான்டா. அப்ப இங்க இருக்கிற கொள்ளக்காரங்க எவ்வளவு ஃபார்வர்டா இருக்கான் பாரு. ஒரே ஒரு தலைவன் மட்டும் தான் வந்தான் திருவையாருக்கு. என்னடா இது, ஆத்துக்குள்ள போய் இது சிமெண்ட் ரோடு போட்டு வச்சிருக்கீங்க, சிமெண்ட்டை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்படி போட்டா நிலத்தடி நீர் மட்டம் எப்படா வரும்? ஆற்றோரத்தில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் வந்து பட்டு போயிடாதான்னு ஒரே ஒரு அறிவுள்ள தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் கேட்டான். தம்பி செந்தில்நாதன் அங்க இருக்கிற விவசாயிகளோடு இன்னும் போராடினா, கத்துனா, கதர்னா. சொந்த ஊரை காப்பாத்துறதுக்கு தான் வெளிநாட்டில் லட்ச லட்சமா வேலை செஞ்ச வேலையை விட்டு
இங்கே ஒரு பண்ணையை வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு உங்களோட உறவுக்காரனா இருந்து சொந்த ஊருக்காரனை முன்னேற்றணும் நோக்கத்தில் வந்து ஒரு பெருமகன் நிற்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு வாக்கு போட்டா அந்த வாக்கு ஒரு தன்மான தமிழனின் வாக்கு, அது ஒரு பெருமைக்குரிய வாக்கு. இங்கே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஆள துடிப்பவர்கள் கொள்ளைக்காரர்களாக மாறி இயற்கை வளங்கள் அனைத்தையும் அழிச்சு முடிச்சிட்டான். இப்ப திருப்பரங்குன்றம் மலையை காப்பாத்துறதுக்கு போராடுறானே அயோக்கிய பயலுக, அங்க போய் நான் விளக்கேற்றினாதான் விளக்கேறியும் பேசுறானோல. ஏண்டா எத்தனை மலையை வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கான் கேரளாவுக்கும் கர்நாடகத்துக்கும், அங்கெல்லாம் கேட்க வக்கு இருக்கான் உனக்கு. திருப்பரங்குன்றம் மலையில தான் நீ நிப்பிய. அங்க ராவுத்தரும் நம்ம முருக பக்தர்களும் ஒன்னா நிக்கிறான், ஒண்ணும் இன்னுமா அண்ணன் தம்பியா வாழ்றான். உனக்கு எங்கடா பத்துக்கிட்டு எரியுது அயோக்கிய பயலோட. இது இந்த பிஜேபி பயலுக வேற. பார்த்துக்க, வர தேர்தலில் தம்பி செந்தில்நாதனுக்கு ஒரு ஓட்டை போடு, அதுதான் இறுதி வாய்ப்பு. படித்தவனுக்கு ஒரு ஓட்டு போடணும், காசு வாங்கினாலும் சரி கண்ணியவானுக்கு ஒரு ஓட்டை குத்தணும், நமக்காக போராடுபவனுக்கு ஒரு ஓட்டை போடணுங்கிற சிந்தனை வேணும். அந்த சிந்தனையை வாக்குச்சாவடி வாக்கு பதிவு நடக்கின்ற அன்று வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுற நொடி வரைக்கும் கலங்காம நிறைவேற்றணும். விவசாயி சின்னம் அண்ணன் சீமான் தான் எங்களது எண்ணமாகவும் சின்னமாகவும் அமைஞ்சிருக்கிறார். பார்த்துக்க, அண்ணன் சீமான் உருவம் தான் சின்னம். இதுவரைக்கும் நாங்க பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியா இருந்தோம். இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறி இருக்கிறோம். ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. 8% மேல வாக்கு வாங்கியிருக்கிறோம். சும்மாலாம் வாங்கல, எவன் கூடயும் கூட்டணி கிடையாது. தானிச்சு போட்டி துளி துளியா வளர்ந்து 8.22% வாக்க வாங்கிட்டு நெஞ்ச நிமித்தி இந்த முறையும் தனிச்சு நிக்கிறோம். அதுல 117 இடம் ஆண்களுக்கு, 117 இடம் பெண்களுக்கு. சரிசமமா பாலியல் சமத்துவத்தை நிலைநாட்டி பொது தொகுதியில் ஆதித்தமிழருக்கு இடம், இதுவரை ஒதுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு இடம் கொடுத்து இந்த தேர்தலை ஒரு மாற்று அரசியலுக்கான யுத்த களமாக மாற்றி நாங்கள் வச்சிருக்கிறோம். பெரும் கனவோடு இந்த பிள்ளைகள் நிற்கிறோம். ஒரே ஒரு முறை இவ்வளவு கத்துறாங்களே கதறாங்களே, இவங்களுக்கு ஒரு முறை ஓட்டு போடுவோம். படித்தவனா நிற்கிறான். செந்தில்நாதன்லாம் எங்கேயோ பிரான்ஸ்ல, சுவிட்சர்லாந்துல, ஜெர்மனியில வேலை பார்க்க வேண்டிய புள்ள. உங்க ஊர்ல போய் கிளம்பி போய் இங்கிருந்த செங்கிப்பட்டியிலேருந்து கிளம்பி போய் எங்கெங்க போனவன், நோபல் பரிசு கமிட்டியில் இடம்பெற்ற ஒரு அறிஞன். அவன் நிற்கிறான் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா. அவனுக்கு ஓட்டு போடுறதே பெருமைங்க. அப்படிப்பட்ட பெருமகனுக்கு வருகின்ற 2026 தேர்தலில் விவசாய சின்னத்தில் ஒரு வாக்கினை செலுத்தி, அன்பான தாய் தமிழ் உறவுகளே, இறுதியாக தமிழர்கள் என்று இந்த தமிழ்நாட்டு நிலப்பகுதியில் நம்ம வாழணும்னா இருக்கிற வாய்ப்பு இந்த விவசாயிக்கு ஒரு ஓட்டை போடுறது. இல்லாட்டி வருங்கால சந்ததி இந்த மண்ணில் வாழ முடியாத நிலைமை ஏற்படும். திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், தற்கூரிக்கு ஓட்டு போடுற, அணில் குஞ்சுக்கு ஓட்டு போடுறேன்னு நீ நினைச்ச செத்த. எப்படி கரூர்ல ஏறி மிதிச்சாம்பாரு, கற்பனை பொண்ணுன்னு பார்க்காம கூட ஏறி மிதிச்சாம்பாரு, அதே போல ஓட்டு போட்ட உங்களையும் ஒரு நாள் தெருவில் நிக்க வச்சு ஏறி மிதிப்பான், செத்து போவ. அன்னைக்கு கூப்பாடு போடவும் கூக்குரல் எழுப்பவும் உனக்காக போராடவும் சீமான் தம்பிகள் தான் வரணும். ஏன்னா 41 செத்து போனப்ப நாங்க தான் ஓடணும். அவன் கட்சிக்காரன் இல்ல, அவன் தலைவன் முதல் பிளைட்டை பிடிச்சி ஒடியா போயிட்டான். பார்த்துட்டு இந்த தேர்தலில் என் தம்பி செந்தில்நாதனுக்கு விவசாய சின்னத்தில் ஒரு வாக்கினை போட்டு அவனை வெல்ல வைத்து ஒரு பாருங்க, இப்ப போட போறாங்க அந்த படத்தை. அப்பேற்பட்ட ஒரு பெருமகன் அவன் போய் சட்டமன்றத்தில் உங்களின் குறைக்காக உங்களின் குரலாக பேசினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பெருமகனுக்கு வருகின்ற 2026 தேர்தலில் விவசாய சின்னத்திலே வாக்களிக்க கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.